ஒருத்தர் உங்ககிட்ட டெய்லியும் லவ் யூ செல்லன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களா, இல்லைனா அவங்க தேவைக்கு மட்டும் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களா? ஒரு சின்ன விஷயம் போதும் ட்ரூ லவ் எது ஃபேக் லவ் எதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வாங்க இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ட்ரூ லவ் எப்படி இருக்கும்னு தெரியுமா? உண்மையான காதலுக்கு உங்கள் அப்பியரன்ஸ் முக்கியமே கிடையாது. அதாவது உங்கள் ட்ரெஸ்ஸு, ஷூ, வாட்ச்சு, அழகு இதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அது மனசுலேருந்து வரக்கூடிய ஒரு அழகான ஃபீலிங். என்ன ஃபீலிங்கு அப்படின்னு கேட்டால் அதை சொல்ல முடியாது. நம்மளால ஃபீல் பண்ணதான் முடியும். உண்மையான காதல்ல நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் அவங்க மன்னிச்சு ஏத்துப்பாங்க. ஏன்னு தெரியுமா? என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களுக்காக நீங்க மாறிடுவீங்கன்னு அவங்க நம்பிட்டு இருப்பாங்க. உண்மையான லவ் உங்களை எங்கேயும் யார்கிட்டயும் விட்டே கொடுக்காது. அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, அவங்கள விட நம்மளோட இதயம் தான் படபடக்கும். உங்க பார்ட்னர் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ட்ரூ லவ்ல வரவே வராது. ஏன்னா அவங்க என்ன செஞ்சாலும் கடைசியா நம்மளை தாண்டி எங்கேயும் போக மாட்டாங்கன்றது தான் ட்ரூ லவ். ட்ரூ லவ்ல அடிக்கடி சண்டை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். ஆனா அதுக்காக அவங்களாம் பிரிஞ்சே போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களால ஒரு நாள் கூட அவங்க பார்ட்னர் கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. நீங்க லைஃப்ல என்னைக்காச்சும் டவுன்ல இருக்கும்போது கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றவங்க இருந்தா அவங்களை விட்டுறாதீங்க. ஏன்னா உண்மையா லவ் பண்றவங்களால மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். ட்ரூ லவ் பத்தி இவ்வளவு பேசியாச்சு. அடுத்து ஃபேக் லவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரூ லவ்க்கு எப்படி உங்களோட அப்பியரன்ஸ் முக்கியமே இல்லையோ, ஃபேக் லவ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அது உங்களோட அப்பியரன்ஸ் மட்டும்தான் பார்க்கும். உங்களோட ட்ரெஸ்ஸு, வாட்சு, ஷூவு, கையில் எவ்வளோ காசு வச்சிருக்க, என்ன பைக் யூஸ் பண்ணுற, இதெல்லாம் பார்த்து வர்றது தான் ஃபேக் லவ். நீங்கள் அவங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் தான் உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க. ஒன்ஸ் அவங்களோட தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே அவங்களுக்கு தேவையில்லாமல் போயிடுவீங்க. உங்ககிட்ட காசு இருக்கா இல்லையா இதை பற்றிலாம் அவங்க கவலையே பட மாட்டாங்க. எனக்கு இந்த கிஃப்ட்ஸ் வேணும், எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும், என்னை அங்கே கூட்டிகிட்டு போ, இங்கே கூட்டிகிட்டு போன்னு உங்களை ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க கண்ணுக்கு நம்ம ஒரு ஹியூமன் ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் தெரியும். சும்மா பேருக்கு சாப்பிட்டியா செல்லும், தூங்குனியா செல்லும், என்ன பண்ணுற அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்னு அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோன் காலை கூட அவங்க எடுக்க மாட்டாங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இன் ஃபேக் லவ். அவங்க உங்ககிட்ட உண்மையாகவே இருக்க மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் இனிமேட்டு உங்ககிட்ட யாராச்சும் வந்து ஐ லவ் யூ டி பட்டு செல்லம் அப்படின்னு சொன்னால் அதை பிளைண்டாக நம்பிடாதீங்க. ஏன்னா நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் உங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ணுங்கள். அதிலிருந்தே கண்டுபிடிச்சிடலாம் அது ஃபேக் லவ்வா ட்ரூ லவ்வான்னு. இது ஃபைண்ட் அவுட். அடுத்தது என்ன தெரிஞ்சுக்க ஸ்டே கியூரியஸ்.